நேரத்தில் அனைவருக்கும் வணக்கம். இன்று விசேஷமாக வென்றி சிவசுப்பிரமணிய ஆலயம் இன்றைக்கு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 75ஆம் ஆண்டு முருகப்பெருமானுடைய புகழை இந்த வட்டாரத்தில் 75 ஆண்டு காலமாக கடைபிடித்து இந்த காலத்தில் உருவாக்கிய பெரியவர்கள் எல்லாம் சீரும் சிறப்பான முறையிலும் தவறாமல் ஒவ்வொருவரும் பொறுப்போடு ஏற்றுக்கொண்டு இந்த ஆலயத்தை கட்டி காத்து வந்தார்கள். இன்றைக்கு இந்த நிலையில இந்த 75ஆம் ஆண்டுடைய பவள விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது மிகவும் ஒரு சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி. மனுஷனுக்கு 75 ஆண்டு காலம் முன்பாக ஒருவன் வைத்திருந்த சொத்து கூட இழந்து போகலாம், இல்லாமல் போகலாம் அவருடைய வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு அவர்களெல்லாம் கட்டி காத்த ஆலயம் ஒன்று இருக்கின்றது சொன்னால் அவர்களையும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், இறைவன் முருகப்பெருமானுடைய திருவருளும் பக்தியும் கொண்டு, ஆழ்ந்த பக்தியை கொண்டு, உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கு இன்றைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதற்கு உதாரணமாக இந்த வட்டாரத்தினுடைய பஞ்சாயத்து தலைவரும் பெரியவரும் இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா சேர்மன் என்று நாம் மிகவும் பெருமையான முறையில் சொல்லிக்கொள்ளக்கூடிய விதத்தில் நமக்கெல்லாம் வழிகாட்டியாகும் அட்வைசர் ப்ளஸ் சேர்மன் ப்ளஸ் பெரியவர் இந்த ஆலயத்தில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் ஆலயம் என்பது, உன்னுடைய ஒவ்வொரு பொறுப்பும் எந்த நிலையில் இருக்க வேண்டும், உன்னுடைய சேவை எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் அது முருகப்பெருமானுடைய அருளாசித்தான். அவருக்கு இன்னும் பல்லாண்டு காலம் இந்த வட்டாரத்திலும் சரி, இந்த தங்கவயல் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டுமில்லை, எத்தனையோ அவர் சென்றிருக்கின்ற இடங்களெல்லாம் அவர் பற்றி தெரியும். காரணம், அப்பேற்பட்டவர் நமக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை கூறி நல்ல ஒரு பக்தி மார்க்கத்தில் அனைவரும் ஆழ்ந்திருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகின்ற பொழுது அது தவறான காரியம் கிடையாது. நல்ல காரியம், நல்ல வேலை, நல்ல மார்க்கத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று அவருக்கு நம்ம வழிகாட்டுகிறார். அப்படி காட்டியவர் தான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஐயா வாணியம்பாடி முனிசாமி ஐயா அவர்கள் ஒரு நிமிடம் பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 75வது ஆண்டு இந்த ஆலயத்தின் விழாவினை சிறப்பாக நடத்த நமது முன்னோர்கள் அறிவுரைப்படி இந்த ஆலயத்தை முன்னோர்கள் சிறு ஒரு குடிசை போல ஆரம்பித்த அந்த ஆலயமானது இன்று மலை போல் ஓய்ந்து செழித்து மக்களால் போற்றப்படும் நிர்வாகத்தினரும் மறைந்த நிர்வாகத்தினருக்கு நாம் எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களால் இருப்பதோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் பொதுமக்களுக்கும் குழுமில் அனைவருக்கும் எனது நன்றியை வணக்கத்தை உரிதாக்கிக்கொண்டு இந்த விழாவானது சிறப்பாக நடத்த முருகப்பெருமான் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு கேட்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை குருதை தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, சபையில் ஏறிய மஞ்சை வாழ்க, அனைத்து நரங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வாழியவே. தேவாதி தேவனதே தேவகணாதிநாத தேவேந்திர வந்தமிருத பங்கஜ மஞ்சுபாதா தேவரிஷி நாரத முடிந்தர சுவிர்த்த கீர்த்தி வல்லிசநாதம பதே கராவலம்பம் புருஷாய வித்மஹே மகாசேனாதிபதியாய தீமஹி தன்ன சண்முக பிரசோதயாத். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குளிர் அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகா ராஜாதிராஜனே மகாசெல்வஸ்ரீ எந்தி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமியே சரணம் சரணம் சரணம். பல பெரியோர்களால் சிறப்பிக்கப்பட்டு ஸ்தாபனம் செய்யப்பட்டு 75ஆம் ஆண்டு பவள விழா மகோற்சவ நிகழ்ச்சியினை இப்போது நாம் நம்முடைய ஆலயத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே ஆலயத்தை பற்றி ஒரு சில நிமிடம் பேச முருகனுடைய துணையோடு
நான் பேசுகின்றேன். குன்றக்குடி அடிகளார் அவர்களால் நிறுவப்பெற்ற ஆலயம் மடாதிபதி குன்றக்குடி அடிகளார், சேலம் ராமச்சந்திரன் போன்றவர்களும், கோலார் தங்கவயலில் வாழ்ந்த பல பெரியோர்கள் இவர்கள் உறுதுணையோடும் என்ரிஸ் வட்டத்திலே சிறப்பாக பணியாற்றிய பல பெரியோர்கள், மாரிமுத்து ஐயா, வள்ளிக்கண்ணு, மாயன், சின்ன குழந்தை, இன்னும் பல பெரியவர்கள் சிறப்புடன் இந்த ஆலயத்திற்கு பாடுபட்டு அருமையாக செவனை செய்தார்கள். அதைத் தொடர்ந்து இப்போது புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்க இந்த நிறுவனத்திற்கு என்ரிஸ் வட்டத்தின் பெரியவராகிய உயர்திரு பெரியவர் வாணியம்பாடி முனிசாமி அவர்கள் தர்மகர்த்தாவாக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி ஆலயத்தை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே, இந்த நிகழ்ச்சியிலே பெருமையுடன் மகள விழா நிகழ்ச்சிக்கு அனைவரும் சிறப்புடன் வந்து இறைவனை சேவித்து எம்பெருமானின் திருக்கடாட்சமும் அனைத்து செல்வத்தையும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற வேண்டும் என ஆலய கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.